விடுதல் பாசறை செயலாளர் கரியால் பெருவளத்தான் தம்பி இடும்பவானம் கார்த்திக் அவர்களை பேச அழைக்கின்றேன். மாற்று அரசியலுக்கு வாக்களிப்போம், மான தமிழகத்தை வாழ வைப்போம் என்ற உயிரிய முழக்கத்தை சுமந்து நாம் தமிழக கட்சி நடத்திக் கொண்டிருக்கிற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கிற எங்கள் அண்ணன்மார்கள், வீட்டில் இருக்கிற சான்ற பெருமக்களை கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். 10 ஆண்டுகளாக பாஜக அரசு நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா என்ற கட்சியை மற்ற கட்சிகள் போல மதிப்பிட முடியாது. பாஜகவின் தாய் கழகம் RSS இயக்கம் தொடங்கப்பட்டு 99 ஆண்டுகளை கடந்து விட்டது. நூற்றாண்டை நெருங்கிவிட்டது. இந்தியாவில் எத்தனையோ இயக்கங்கள், எத்தனையோ கட்சிகள் தோன்றியிருக்கிறது. ஆனால் அது எதற்கும் இல்லாத ஒரு வரலாறு RSS இயக்கத்துக்கு இருக்கு. ஒரு இயக்கம், ஒரு கட்சி தொடங்கப்படுதுன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த கட்சியில ஒரு வெடிப்பு உருவாகும். அந்த கட்சியில் வெளியே போய் எனக்கு தான் அந்த கட்சி சொந்தம், எனக்கு தான் அந்த இயக்கம் சொந்தம்னு அந்த இயக்கத்தை சொந்தம் கொண்டாடுவார். குறைந்தபட்சமான பிளவை சந்திக்கும். திராவிட கழகம் சந்தித்தது, அறிஞர் அண்ணா வெளியேறினாரு. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வைகோ போனாரு, எம்ஜிஆர் போனாரு. இப்படி பல பிளவுகள் இருக்கும் ஒரு இயக்கத்தில். ஆனால் 100 ஆண்டுகாலத்தை நெருங்குகிற வேளையிலும் ஒரு இயக்கம் எந்தவித பிளவையும் சந்திக்காமல் இருக்கிறது என்றால் RSS இயக்கம் தான். பொதுவாக ஒரு இயக்கம் அப்படின்னா, நீ கட்சியில என்னைக்கு வந்த, நேரத்து வந்த, நான் அப்பையிலிருந்து இருக்கேன், நான் எப்படி உன்னை மதிக்கிறது அப்படின்னு நினைப்பான். ஆனா RSS இயக்கத்தின் அரசியல் பிரிவாக இருக்கக்கூடிய பாஜகவில் பல ஆண்டுகளா கட்சியாக இருக்காரு, பல ஆண்டுகளா வானதி சீனிவாசன் இருக்கிறாங்க. ஆனா நேற்று கட்சியை சேர்ந்த அண்ணாமலை தலைமையேற்று நிற்கிறார். இந்த நுட்பமான அரசியலை புரிஞ்சுக்கணும். பாஜக மற்ற கட்சிகள் போல ஆட்சி அதிகாரத்தை அமரணும், ஆட்சி அதிகாரத்தை அமர்ந்து கோடி கோடியாக கொள்ளையடிக்கணும், பதவி சுகத்தை அனுபவிக்கணும், அந்த நோக்கம் கொண்ட கட்சி அல்ல. அதை விட பேராபத்தில் இருந்த கட்சி. இந்தியாவின் அரசியலமைப்பு சாசனம் அதை முற்றாக அகற்றிவிட்டு அவன் மனு சாஸ்திரத்தை இந்த நாட்டில் சட்டமாக்க துடிக்கிறான். இந்த நாட்டில் எண்ணற்ற தேசியங்கள் இருக்கு. தமிழர், தெலுங்கர், கன்னடர், மலையாளி, மராத்தியர், சீக்கியர், பெங்காலின்னு பல்வேறு தேசிய இனங்கள். இந்த தேசிய இனங்களோட தனித்துவத்தை சிதைத்து அழித்துவிட்டு ஒரே நாடாக, ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே சட்டம், ஒரே மதம் அப்படின்னு ஒற்றைமையப்படுத்த துடிக்கிறார். தேசியங்களோட தனித்துவத்தை, அடையாளத்தை சிதைச்சடிக்க நினைக்கிறான். இங்க மாநிலங்கள் இருக்குது. தமிழ்நாடு ஒரு மாநிலம், அருகாமையில் பாண்டிச்சேரி இருக்கு, அது ஒன்றிய பிரதேசம். அங்க டெல்லியில இருக்குது, டெல்லி ஒன்றிய பிரதேசம். இந்த ஒன்றிய பிரதேசங்களுக்கு மாநிலங்களை விட அதிகாரம் குறையும். அதுவும் டெல்லி போன்ற ஒன்றிய பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் அங்க காவல்துறையை முதலமைச்சரின் கட்டுப்பாடு இருக்காது. டெல்லியில் முதலமைச்சர் அரசு கட்சிவாள், அவரை நினைச்சா காவல்துறை கைது செய்யும். ஏன்னா காவல்துறை மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசின் கட்டுப்பாடு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மாநிலங்களை அந்த போன்ற ஒன்றிய பிரதேசங்களாக மாற்றி அதிகார குவிப்பை செய்ய வேண்டும். செய்துவிட்டு இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக மாற்றணும். இந்த நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமிய மக்களை நாடற்ற அகதிகளாக, 2ஆம் கூட்டர குடிமக்களாக மாற்றணும். பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட
பழங்குடி மக்களை, எல்லா மக்களையும், ஆரிய பார்ப்பன தவிர்த்து எல்லா மக்களையும் இந்த நாட்டுல சூத்திரர்களாக மறுபடியும் வாழ வைக்கணும். அவர்களுக்கு கல்வியில வாய்ப்பு மறுக்கணும், வேலை வாய்ப்புல வாய்ப்பு மறுக்கணும். இது போன்ற நோக்கங்களை அடிப்படையாக கொண்டுதான் பாஜக செயலாற்றிக் கொண்டிருக்கு. இனி ஒரு முறை பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டில் மறுபடியும் தேர்தல் நடக்காது. அதிபராட்சி முறைக்கு போன பிறகு இனி கட்சி அரசியலே இருக்காது நிலைக்கு கொண்டிருக்கிறார். அவ்வளவு பெரிய பேராபத்து. பொது சிவில் சட்டம் கொண்டு வர்றான். பொது சிவில் சட்டம்னா இங்க யார் குற்றம் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரே சட்டம் தான். ஒரு இந்து கொலை பண்ணாலோ, இஸ்லாமிய கொலை பண்ணாலோ, ஒரு கிறிஸ்தவர் கொலை பண்ணாலோ ஒரே தண்டனை தான். அப்ப இந்த குற்றங்களை பொறுத்தவரைக்கும் கிரிமினல் லா ஒண்ணுதான். ஆனா சிவில் லான்னா மாறுபடும். ஒவ்வொரு மதத்தை சார்ந்து வாரிசு உரிமை, விவாகரத்து, திருமணம் இதெல்லாம் மாறுபடும். அந்த சிவில் லாவை மாற்றி எல்லாருக்கும் ஒரே சிவில் கோடு, காமன் சிவில் கோடு கொண்டு வரப்ப உத்தரகாண்ட்ல கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்தா என்ன பிரச்சனை கேட்கலாம், எல்லாமே முடிஞ்சிடும். உனக்கு 35 வயசு ஆயிடுச்சு, திருமணம் ஆகல, எவனும் பொண்ணு கொடுக்கல, எந்த பொண்ணு நேசிக்கல, செட் ஆகல. சரி, அத்தை மகளையும் மாமன் மகளையும் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆக நினைச்சா அவன் காமன் சிவில் கோடு கொண்டு வந்தான்னா நீ அத்தை மகளை மாமன் மகளை திருமணம் செய்து கொள்ள முடியாது. எல்லாத்துக்கும் பிரச்சனை. அப்படிப்பட்ட ஒரு பேராபத்து மிக்க கட்சி நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். ஆனா என்ன பேசுவான், அவன் கோட்பாடு என்ன, அவன் கொள்கை என்னங்கிறத பேச மாட்டான், மறைச்சு பேசுவான். அவன் ஏற்றுக்கொண்ட மூதாதை சாவர்கர், நாட்டின் விடுதலைக்கு பாடுபடாத சாவர்கர், காந்தியின் கொலையிலே தொடர்புடைய சாவர்கர், அவன் ஏற்றுக்கொண்ட ஆள் கோட்சே, காந்தியை கொன்ற கோட்சே, அவன் ஏற்றுக்கொண்ட ஆட்கள் எல்லாம் மறைச்சு வச்சுக்கலாம், பேச மாட்டான். ஆனா யார பேசுவான், அம்பேத்கர் பேசுவான், வள்ளுவர் பேசுவான், அந்தந்த நிலத்துல யார் தலைவராக இருக்காங்களோ அவங்கள பேசுவான். ஒவ்வொன்றையும் பேசி அவன் அரசியல் பண்ணுவான். 2014 ஐயா மோடி குஜராத்தின் முதலமைச்சராக பல ஆண்டுகள் இருக்காரு. அவரை பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கிறார். அப்ப என்ன சொல்றான், அவர் ஒரு ஏழை பிரதமர், நாளைக்கு வந்தாலும் ஏழை பிரதமர் இருப்பாரு. ஏன்னா தீவிரத்தவர் தான் மோடி, அவரை ஆதரிங்க. அதுவும் ஐயா மோடி இந்தியா முழுக்க பல நூறு பொதுக்கூட்டங்களை பேசினாரு. 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் வாய்ப்பு கொடுத்தீங்க, 60 மாதம் பாஜக வாய்ப்பு கொடுங்க. நான் வறுமை உணர்ந்தேன், ஏழ்மை உணர்ந்தேன், பசி கொஞ்சம் அறிந்துறேன். என்னிடம் நாட்டை கொடுத்தால் நாட்டை சொர்க்கமாக மாற்றி காட்டுகிறேன். இந்தியா முழுக்க பேசினார். குஜராத் வளர்ச்சி பெற்ற மாநிலம், குஜராத்திலே கல்வி சிறப்பாக இருக்கிறது, மருத்துவம் சிறப்பாக இருக்கிறது, உட்கட்டமைப்பு சிறப்பாக இருக்கிறது. அந்த நிலம் பூமி சொர்க்கம் போல திகழ்ந்து குஜராத் போல இந்தியாவின் எல்லா மாநிலங்களும் மாற வேண்டும் என்றால் மோடிக்கு வாக்கு செலுத்துங்கன்னா 2014 இந்தியாவிலே மிக பின்தங்கிய மாநிலம் குஜராத். அங்கு வறுமையும் ஏழ்மதியும் வறுமை எண்ணை போக்க முடியாம தாய்மார்கள் வாடகை தாய்மார்களாக மாறாங்க. அடுத்தவனை இந்துவை தன் உடலுக்குள்ளே சுமந்து பிள்ளையை பெற்றுக் கொடுக்கிற வாடகை தாய்மார்கள், அந்த வாடகை தாய்மார்கள் அதிகமாக வாழக்கூடிய நிலம் குஜராத். அங்க 10,000 வீட்டுக்கு மின் இணைப்பே கிடையாது. அவ்வளவு மோசமான மாநிலம். ஆனா அந்த மோசமான மாநிலத்தை கூட வளர்ச்சி பெற்ற மாநிலம் ஊடகங்களோட துணையோட 2014 பேசினான். எங்க பார்த்தாலும் மோடி அழகிச்சுது அப்படின்னா. அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மணிசங்கர் ஐயர், அவர் மயிலாடுதுறைக்காரரு, பேசுறப்ப பேசுறாரு, இந்த மாதிரி மோடி தீவிரத்தவர் யாரையும் பேசுறாரு. தீவிரத்தவர் இல்லாம பேசலாமான்னு நாங்க நாடு முழுக்க மோடியோட பேர்ல டீ கடை போடுறோம் தொடங்கன்னு சொல்லிட்டு நமோ டீ கடை நாடு முழுக்க தொடராங்க. அப்படி வளர்ச்சி அப்படின்னு பேசி ஆட்சி கொண்டார் மோடி. அன்னைக்கு வைத்த முழக்கம் காங்கிரஸ் வறுமையை ஒழிக்கல, ஏழ்மையை ஒழிக்கல,
50-60 ஆண்டு காங்கிரஸ் ஆண்டுச்சு, கருப்பணம் ஒழியல. ஆனா என்னிடம் அதிகாரத்தை கொடுத்தால் கருப்பணத்தை ஒழித்து விடுவேன் சொன்னது நரேந்திர மோடி. பாஜக ஆட்சிக்கு வந்தால் பாஜக ஆட்சிக்கு வந்த 100 நாட்களுக்குள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெரும்பெரும் பணக்காரர்கள் பதுக்கி ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய கருப்பணத்தை மீட்டெடுத்து ஒவ்வொரு இந்திய குடிமகனின் வங்கி கணக்கிலும் தலா 15 லட்சம் செலுத்தினார். எவ்வளவுங்க இந்த சங்கர் படத்துல சொல்றது போல எல்லா கருப்பணத்தையும் மீட்டெடுத்து ஒவ்வொருத்தர் பேங்க் அக்கவுண்ட்ல 15 லட்சம் போடுவேன். நாட்டு மக்கள் நம்பி தொலைத்தாங்க, ஓட்டு போட்டாங்க. யார் வீட்டுக்கு 15 லட்சம் வந்துச்சு? எங்க வந்துச்சு? முதல்ல ஐயா மோடி கேட்கிறாங்க, ஐயா நீங்க கருப்பணத்தை மீட்டெடுத்து 15 லட்சம் பணம் போடுறீங்க பேங்க் அக்கவுண்ட்ல, எப்ப போடுவீங்கன்னு? கவலைப்படாதீங்க, நம்ம ஆட்சி சிறப்பா செய்யும். இது முதல் மாசம். 3 மாசம் ஆகுது. ஐயா கருப்பணத்தை மீட் பண்ணி சொன்னீங்க, எப்பயா மீட்க போறீங்க, எப்பயா பேங்க்ல போட போறீங்க? வந்துட்டே இருக்கு, வருத்தப்படாதீங்க. 6 மாசம் ஆச்சு. ஐயா அந்த கருப்பணம் வருங்க, பொறுமையா இருந்தீங்கன்னா 8 மாசம் கஷ்டம் போல தெரியுது. 12 மாசம் ஏங்க அதை இல்லாம சீர்திருத்தீங்க. நான் சும்மா சொன்னேங்க. யார் சொல்றா? பாஜகவின் தேசிய தலைவர் அமித்ஷா. அன்றைக்கு ஐயா அமித்ஷா அந்த உள்துறை அமைச்சர் இருக்காங்களா, அமித்ஷா சொல்றாங்க, அது எலெக்ஷன் ஜூம்லா, அது எலெக்ஷன் ஜூம்லா, தேர்தலுக்காக சொல்லப்பட்ட தந்திரம். மோடி தனக்கே உரித்தான பாணி சுவைப்பட அதை சொன்னாரு. அதை கேட்டு ரசிச்சு போவீங்களா? அதை விட்டுட்டு 15 லட்சம் பணத்தை வைக்கிறீங்க, போவீங்க. யார் சொல்ற? பாரதிய ஜனதா. இந்த கவுண்டமணி நிகழ்ச்சி ஒன்று இருக்கும். கவுண்டமணி வடக்கு ராமசாமி எனக்கு பணம் தரணும், இன்னைக்கு வசூல் பண்றேன்னு கிளம்பு. முதல்ல செருப்பு வரும், பிஞ்சு போகும். அப்புறம் சைக்கிள் பஞ்சர் ஆயிடும், காலில் ரத்தம் வரும். கடைசியா மட்டும் வடக்குமொழி ராமசாமி வர மாட்டேன், செத்துருப்பாரு. அந்த மாதிரி வடக்குமொழி ராமசாமிக்கு கொடுத்த கவுண்டமணி கொடுத்த பணம் எப்படி திரும்பி வரலையோ அதே போல மோடி எடுப்பதாக சொன்ன பணம் ஒருபோதும் வராது. ஏன்னா கருப்பணத்தை எவனவன் பதுக்கி ஒதுக்கி வைத்துக்கிறானோ அவன் கொடுத்த காசில் தான் பாஜகவோட ஆட்சி அதிகாரமே நடக்குது. இதுதான் சத்தியமான உண்மை. கருப்பணம் என்ன நினைக்கிறான்? இந்த ஏஆர் முருகதாஸ் படம், அந்த சுசீந்திரன் படம், சுசீகணேசன் படம், இந்த படத்துல இருந்து போல கருப்பணம்னா வீட்டுல ஒரு அறை இருக்கும், அந்த அறையில அடைச்சு வச்சிருப்பாங்க. இல்ல கிணறு கிணத்துக்கு கீழே கொட்டி வச்சிருப்பாங்க, ஒரு அடைச்சி அறை வச்சு கொட்டி வச்சிருப்பாங்க. இல்ல பண்ணை வீட்டுல சாக்கு மூட்டையை அடிச்சு வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். கருப்பணம்னா ஒண்ணும் இல்லை, ஒரு இடம் பணம் இருக்கு, அந்த பணம் எப்படி வச்சுச்சோட தெரியல, ரசீது இல்லை, அந்த பணம் கருப்பணம், அவ்வளவுதான். அதே பணத்தை எங்கேயாவது கொடுத்து ரசீது வாங்கிட்டேன்னா, இந்த வெளில ரசீது வாங்கிட்டேன்னா அது வெள்ள பணமா ஆயிடும். இவ்வளவுதான் சுழற்சி. இங்க கருப்பணங்கிறது பணமாக மட்டும் இல்ல, சொத்துக்களா இருக்குது. துணாமி பேர்ல சொத்துக்களா இருக்குது, நிலங்களா இருக்குது, தங்கமா இருக்குது, உள்நாட்டுல வெளிநாட்டுல முதலீடா இருக்குது. அந்த பணத்தை வெளிநாட்டுக்கு கொண்டு போய் பங்கு சந்தை வழியா இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து அவன் தொழில் தொடங்குறான். பங்கு சந்தையில பணம் வருவதை நினைச்சா மத்திய அரசு தடுக்க முடியும். அதற்கான சட்ட வாய்ப்பு இருக்கு. பங்கேற்பு பாத்திரங்கள் அப்படின்னு விதி இருக்கு. பங்கேற்பு பாத்திரங்கள், பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ். அந்த பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸை தடை பண்ணிட்டுட்டா கருப்பணம் பங்கு சந்தை வரதை மட்டுப்படுத்திடலாம், கட்டுப்படுத்திடலாம், ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸை தடை பண்ணா நாட்டு மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, யாரும் சிரமப்பட மாட்டேன். ஆனா பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸை தடை பண்ணாம ஐயா மோடி 500 ரூபாய் காசு செல்லாது, 1000 ரூபாய் காசு செல்லாது இருந்துச்சு. இதே போல இரவுல 2016 ஆண்டு நவம்பர் 8 அறிவித்தார். ராத்திரி தொலைக்காட்சியை தோன்றி நான் கருப்பணத்தை ஒழிக்க போறேன், இது கருப்பு பணத்துக்கான துல்லிய தாக்குதல், சதிகள் சைட், ஒரு 50 நாட்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், 50 நாட்களுக்குள் கருப்பணத்தை ஒழிக்கவில்லை என்றால் என்னை பெட்ரோல் ஊற்றி ஒழித்து விடுங்கள் சொன்னவர் நரேந்திர மோடி. மக்கள், நாட்டின் நலன், தேசத்தின் வளர்ச்சி, இந்த சொல்லாடல்களை கேட்டு நம்பி அவன் பொறுத்துக் கொள்றான். எப்படிப்பட்ட நாட்டை நாம் வாழ்றோம்? அண்ணன் சொன்னது போல எம்ஜிஆர் செத்து பண்ணி செய்ய போய் சேரல. 2016 கடலூர்ல
வாக்கு சென்ற ஒரு வயதான மூதாட்டி ரத்தடிக்கு ஓட்ட போட்டு என்ன சொல்றதான், நான் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டப்பா, போய் எம்ஜிஆர் சொல்லுங்கப்பாங்க. 2016 இந்த மக்கள்கிட்ட கருப்பணத்தை ஒழிக்க போறேன்னு பணத்தை செல்லாத இருக்கார். என்ன புரியும்? எப்படி எடுத்துக்கலாம்? ஒருத்தன் தொலைதூரம் பணம் பண்ணிட்டு இருப்பான், 7 மணிக்கே பணத்தை எடுத்துட்டு சாப்பிட்டு தூங்கினா, காலில் எழுந்திரிச்சு சரி நாம ஊஞ்சல் வாங்க தண்ணி வாங்க போறோம், வாங்க போறப்ப 500 தாளம் கிட்டுறப்ப இந்த 500 செல்லாது வேற 500 தாள் கொண்டாங்கன்னா பைத்தியம் இருக்காது அவனுக்கு. கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி ஒரு அப்பா தன் பிள்ளைக்கு திருமணம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பாரு. அந்த நெருக்கத்துல போய் பணத்தை செல்லாதுன்னு நினைச்சா பேங்க் வாசல் பாரு, பொண்ணு திருமணத்தை பார்ப்பாரு. ஒரு மகன் தன் அப்பாவுக்கு மருத்துவ சிகிச்சை பண்ணுவான், ஏற்பாடு பண்ணுவான். அவசரமாக அறுவை சிகிச்சை பண்ற சூழல் இருக்கும். பணத்தை கொண்டு போய் கட்ட சமயத்துல இந்த பொண்ணு சொல்ல செல்லாது வேற பணம் கொண்டாங்கன்னா அவன் ஏடிஎம் வாசல் இருப்பானா, அப்பாவை பார்ப்பானா? இந்த எந்த புரிதலும் அல்லாது, எந்த புரிதலும் இல்லாம, எந்த கவலையும் இல்லாம ஐயா மோடி பணத்தை செல்லாது என்று அறிவித்தார். கேட்டா நாட்டின் நலன், நாட்டின் நலன், நாடு வல்லசாகனா பொறுத்துக்க வழி இல்லை. ஆனா என்னாச்சு? 2016 செல்லாது வச்சாரு, 2024 அடிக்கிறோம், 8 ஆண்டு ஆச்சு. பணத்தை செல்லாது அளித்ததன் மூலமாக நாடு பெற்ற லாபம் என்ன? மக்களுக்கு கிடைத்த பயன் என்ன? ஒன்ன சொல்லு, ஒன்னே சொல்லு. எந்த லாபம் இல்லை, எந்த பயன் இல்லை. இது என்ன சொன்ன முதல்ல, அதாவதுங்க நான் பணத்தை செல்லாது வச்சுட்டேன்னா என்ன ஆகும்னா, பழைய ரூபாய் தாளம் செல்லாம போயிடும். பழைய ரூபாய் தாளை கொடுத்து புதிய தாளை மாத்தணும். அதுக்கு பேங்குக்கு வரணும். பேங்குக்கு கருப்பணத்தை வச்சுட்டு வரமாட்டான். பெரிய பெரிய பணக்காரன் வரமாட்டான். நியாயமா சம்பாதிச்சு மட்டும் தான் வருவான். அப்ப எப்படி பார்த்தாலும் ஒரு 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி பணத்தை மாத்த ஆள் இருக்காது. அந்த மாத்த ஆள் 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி பணத்தை நாங்க கிளைம் பண்ணிடுவோம், நீங்கள் சொந்தம் சொல்லி அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால பேசி கரெக்ட் பண்ணி வாங்கிடுவோம். அப்ப 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடினா பெரிய தொகை. அதை வச்சு நாட்டுல உயர்த்தி காட்டிடுவோம். நாடை உலக அரங்கில பெரிய அளவில் கொண்டு வருவோம் அப்படின்னா, இவன் 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி பணம் வங்கிக்கு வராதுன்னா, ஆனா 99 விழுக்காடு பணம் வங்கிக்கு திரும்பி விட்டது. வங்கிக்கு வராத பணம் வெறும் 14,000 கோடி. இவன் 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடினா வங்கிக்கு வராத பணம் வெறும் 14,000 கோடி தான். ஆனா புதுசா 500 தாள் 1000 தாள் அச்சடிக்கான செலவு 21,000 கோடி, வரவு 14,000 கோடி, செலவு 26,000 கோடி. அப்ப என்ன ஆயிப்போச்சு? வெள்ளி பூட்டை உடைச்சு விளக்கமாக்க இருக்கப்பட்ட கதையை தனியா மாட்டிட்டேன். என்ன சொல்றது தெரியல. முதல்ல என்ன சொன்னா, நாங்க கருப்பணத்தை ஒழிக்க போறோம், அப்புறம் கள்ளப்பணத்தை ஒழிக்க போறோம், கள்ளப்பணம் அதை ஒழிக்க போறோம், அடுத்தது பயங்கரவாதத்தை ஒழிக்க போறோம். கடைசியா இல்ல மக்களை எல்லாரையும் டிஜிட்டல் டிரான்சாக்சன் கொண்டு வர்றோம். இந்த போன் பே கூகுள் பே அதுக்கெல்லாம் கொண்டு வர்றோம். அதுதான் நடவடிக்கை. ஆனா நாட்டுக்கு விளைச்சல் என்ன? ஒண்ணு இல்லை. ஒரு முட்டாள்தனமான கேவலத்தனமான திட்டம். இதை அரங்கேற்றியவர் பிரதமர் நரேந்திர மோடி. 100 கோடி மக்களை நேரடியாக பாதிப்பை சந்தித்தாங்க. லட்சக்கணக்கான திருமணங்கள் நின்று போனது, பல்லாயிரக்கணக்கான மருத்துவ சிகிச்சை நின்று போச்சு, கோடிக்கணக்கான பிறகு சிறு கூலி தொழில் நஷ்டமடைந்து போச்சு. நாட்டு மக்கள் நடுத்தருக்கு வந்தான். அன்றைக்கு விழுந்த இந்தியாவின் பொருளாதாரத்தை இன்றைக்கு வரை உயர்த்த முடியல, இன்னைக்கு வரைக்கும் உயர்த்த முடியல. அந்த வீழ்ச்சியை சந்தித்து எழுவதற்கு உள்ளாக சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னு கொண்டு வர ஜிஎஸ்டி அப்படின்னு கொண்டு வர. இந்தியா முழுக்க ஒரே மாதிரியான பொருளாதார வாய்ப்பு இல்லை. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான பொருளாதார நிலை இருக்கு. ஆனா இந்தியா முழுக்க ஒரே வரி விதிப்பு கொள்கை ஜிஎஸ்டி கொண்டு வருது. எதுக்காக? நாட்டு மக்களின் நல்லுக்காவா? இல்ல, தனிப்பெரும் முதலாளிகள் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் தொழில் தொடங்கினாலும் அவங்க எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அவங்க வசதிக்காக கொண்டு வந்தார் நரேந்திர மோடி. இந்த பணமதிப்பு ஜிஎஸ்டியால ஒட்டுமொத்தமா பொருளாதாரம் சரிவு சந்திச்சு ஒண்ணும் பண்ண முடியல. அப்ப இந்தியாவின் பொருளாதார நிபுணர்களை எப்படி வர்ணிக்கிறாங்க? இந்த நாட்டு மக்கள்
அத்தியாவசியமா இருக்கக்கூடிய உள்ளாடைய வாங்கணும்னா வாங்குற எண்ணத்தை தள்ளி போடுறாங்க. அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறாங்க. ஒரு 5 ரூபாய் பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கணும்னா வாங்கணுமா வேண்டாமா, 5 ரூபாய் செலவு பண்ணுமா வேண்டாமான்னு பல நிமிஷம் யோசிச்சாங்க. அந்த அளவுக்கு பொருளாதாரம் உடைவிட்டது. காரணம் நரேந்திர மோடி. இது எல்லாத்தையும் பேச விடாம நாட்டு மக்களை தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு என்ன பண்றது? நாட்டு மக்களையே மத உணர்ச்சியை தூண்டி விடணும். மக்களை இந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் என்று தெளிவுபடுத்தணும். அதை முன்னெடுக்கிறேன். வளர்ச்சி என்று பேசி அதிகாரத்துக்கு வந்த பாரதிய ஜனதா நாட்டு மக்களை துண்டாடுகிறது. நாடு முழுக்க கொரோனா போய் பரவி கொண்டிருக்கு. 2020 தொடக்கத்துல இந்தியா மட்டுமல்ல, உலக நாடுகள் முழுக்க கொரோனா அச்சுறுத்தல். எல்லா நாடுகளும் சூழலை எப்படி சமாளிக்கிறது? இந்த ஊரடங்கு போடப்பட்டா உழைக்கும் மக்கள் என்ன செய்வாங்க? அவங்க சாப்பாட்டு வழி என்ன, வாழ்வாதாரத்துக்கு வழி என்ன, எப்படி நகர்த்தி கொண்டு போறது, எத்தனை நாளைக்கு ஊரடங்கு இருக்கும், இது குறித்து சிந்திக்கலாம் உலகத்தின் பல்வேறு நாடுகள். ஆனா இந்தியா என்ன பண்ணுச்சு? அந்த சமயத்தை சொல்றாங்க கொரோனா ஜிகாத். அது என்ன கொரோனா ஜிகாத்? இஸ்லாமிய மக்கள் திட்டமிட்டு கொரோனாவை பரப்புகிறார்கள். அவர்கள் எச்சியை துப்பி அதன் மூலமாக கொரோனாவை பரப்புகிறார்கள். இஸ்லாமிய மக்கள்கிட்ட பத்திரமா இருக்கணும். யார் சொல்றா? பாரதிய ஜனதா. எப்ப? ஒரு பேரிட காலத்துல கூட மனசாட்சி கூட துணி கூட கிடையாது. ஆனா தேசம் பேசலாம், தேசப்பற்று பேசலாம், தேசப்பற்ற வளர்த்தெடுக்கணும். ஆனா தேசத்தின் விடுதலைக்கும் பாஜகவும் தொடர்பு உண்டா? இல்லை, ஒருபோதும் இல்லை. 1925 இந்த காலகட்டத்தில் RSS இயக்கம் தொடங்கப்படுது. RSS இயக்கத்தோட பிரிவு தான் அரசின் பிரிவு தான் பாஜக. அந்த RSS இயக்கம் தொடங்கப்பட்டு 22 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நாட்டு விடுதலை சாத்தியமாகுது. அந்த 22 ஆண்டுகளுக்குள்ள நாட்டின் விடுதலைக்காக எடுத்த போராட்டம் என்ன? வெள்ளையனே வெளியேறு இயக்கம், சைமன் குழு வெளியேறு இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம். எந்த இயக்கத்தில் பங்கெடுத்தது? நாட்டு விடுதலைக்காக பங்களிப்பு செஞ்சது உண்டா? இல்லை. நாட்டு விடுதலைக்காக RSS போராடவில்லை. போராடி ரத்தம் சிந்தி ஏறி சிந்தி விடுதலை விலையாக கொடுத்து கிடைக்கப்பட்ட சுதந்திரத்தை இன்றைக்கு தன்மைப்படுத்திக் கொண்டு நாட்டை சூறையாடுது. பாரத் மாதா கி ஜெய் யார் சொல்ற? பாஜக. பாரத மாதாவுக்கு ஜெய போறாங்க. பாரத மாதா நேரில் வந்தாங்கன்னா அவனே கற்பழிச்சு கொண்டுறான். அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட கட்சி. 2014 ஒலிம்பிக் போட்டி நடக்குது. ஒலிம்பிக் போட்டியில இந்தியா பதக்கங்களை பெறல. உலகத்தின் பல்வேறு நாடுகள் பதக்கங்களை வாரி குவிக்காது. சீனா, பிரான்ஸ், பல நாடு. ஆனா 120 மக்கள், 130 கோடி மக்கள் தொகை கொண்ட நாட்டுல ஒரு வெண்கல பதக்கம் வழி இல்லை. ஒரு பதக்கம் பெற்ற மாட்டோமான் ஏங்கி தவித்த வேளையில் சாத்விக் மாலிக் என்ற பெண்மணி மல்யுத்த பிரிவில் பதக்கத்தை வென்று இந்தியாவின் மானத்தை காப்பாற்றுகிறார். சாத்விக் மாலிக். அந்த சாத்விக் மாலிக் உள்ளிட்ட பல வீராங்கனைகள் பாஜகவை சேர்ந்தவன். மல்யுத்த சம்மேளனத்தோட தலைவரா இருக்கான். அவன் பாலியல் அத்துமீறல்ல ஈடுபடுறான். அவனை கண்டீங்க, அவனுக்கான தண்டனை கொடுங்க, அவனை கைது பண்ணி சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறாங்க. அதை அரசு கண்டுகொள்ள போராடுறாங்க. அரசு மதிக்கல. கடைசி மனம் விரட்டி விட்டு நான் வாங்கிய பதக்கங்களை எல்லாம் கங்கை நதிக்கரையில் வீச போறாங்க. ஒரு கட்டத்துல எல்லாத்து மீதான நம்பிக்கை இழந்து நான் மல்யுத்த விளையாட்டை விட்டு வெளியேறேன், இது நாட்டுக்காக விளையாட போறதில்லை அப்படிங்கிறாங்க. யாரு? சாத்விக் மாலிக். அதை செஞ்சது யாரு? நாட்டின் தலைவர் ஐயா நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் ஐயா அமித்ஷா. ஆனா சொல்லுவாங்க நாம தேசப்பற்ற வளர்த்தெடுக்கணும். நீங்க என்ன பண்றீங்க? சுதந்திர நாள் வருதா? சுதந்திர நாள் அன்னைக்கு தேசிய கொடியேற்றுங்க. குடியரசு நாள் வருதா? தேசிய கொடியேற்றுங்க. இந்தியாவோட மூவண்ண கொடியேற்றுங்க. சரிங்க, நாங்க தேசிய கொடியேற்றுறோம். நீங்க என்ன பேச போறீங்க? நான் பெட்ரோல் விலை ஏற்றுறேன், டீசல் விலை ஏற்றுறேன், முடிஞ்சா கேஸ் விலை ஏற்றி விட்டேன். நீங்க இந்தியாவோட தேசிய கொடி ஏற்றிட்டு பாரத் மாதா இதேன்னு வழக்கம். இப்ப என்ன? இப்ப வடநாட்டுல அரசியல் என்ன? கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், மருத்துவம், சுகாதாரம்,
உட்கட்டுமான இதுதான் வடநாட்டு அரசியல் இல்ல. ராமர் கோவில் அரசியல். 2011 ஆட்சிக்கு வர்றான், 2019 ஆட்சி முடியுது. தேர்தல் நெருக்கத்துல புல்வாமாங்கிற இடத்துல ஒரு தாக்குதல் தொடுக்கப்படுது. ஒரே ஒருத்தன் மனித வெடிகுண்டாக வந்து 350 வெடிமண்டோடு வந்து அவன் வெடித்து சிதறான். அதுல 44 ராணுவ இறந்து போயிட்டான். ராணுவ கண்காணிப்புக்கு உள்ளான பகுதி எது, எப்போதும் கவனிக்கக்கூடிய பகுதி எது, அந்த பகுதியில் எப்படாவது இவ்வளவு வெடிமண்டோடு வந்து வெடித்து சிதறான பதில் இல்ல. உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்ட, ராணுவ அமைச்சர்கிட்ட பதில் கிடையாது. ஆனா வெடிச்சு சிதறிட்டான். அப்படி சிதறிய பிறகு 44 ராணுவர்கள் செத்து போன பிறகு 44 ராணுவரின் படத்தை வைத்து அரசியல் செஞ்சு ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பது கேடு கட்டப்பட்டார். 2019 புல்வாமா தாக்குதல் தொடுக்கப்பட்ட பிறகு சில நாள் கழிச்சு உள்துறை அமைச்சர் ஐயா அமித்ஷா சொல்றாங்க, புல்வாமா தாக்குதலுக்கு நாங்க பழி வாங்கிட்டோம், நாங்க பெரிய சம்பவம் பண்ணிட்டோம், நாங்க பாகிஸ்தான் மீது தாக்குதல் எடுத்துட்டோம், அதுல வந்து பாகிஸ்தான் ராணுவர்களும் தீவிரவாதிகளும் அடிச்சுட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. எங்க இறந்து போனாங்க, இறந்தவங்க உடல காட்டுங்க அப்படின்னு தான் முடிக்கிறேன். கடைசியா போய் பாகிஸ்தான்காரன் போய் ஐநா கிட்ட புகார் பண்ற. என்ன புகார் பண்றா? இந்தியா சூழலியல் பயங்கரவாதம் செய்கிறது. அதெல்லாம் சூழலியல் பயங்கரவாதம். ஆள் அரவம் இல்லாத பொட்டல் காட்டுல குண்ட வீசினா மரம் இலை தலை செடி கொடிகள் இதை அழிச்சால் சூழலியல் பயங்கரவாதம். இவன் குண்ட பொறுத்த எந்த ராணுவனும் தாகல, பாகிஸ்தான் ராணுவனும் தாகல, தீவிரவாதியும் தாகல. செத்து போனது 15 பயன்பாடுகள் ஒரு காக்கா. ஆனா இந்தியாவும் சொல்லிட்டான், நாங்கள் பாகிஸ்தானை துவம்சம் பண்ணிட்டோம். பாகிஸ்தான் குறித்து வாய்கிய பேசுற நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி சீனா குறித்து பேசுறது உண்டா? சீனா குறித்து எங்களுக்காக பேசிட்டாரா? சீனாக்கான வர்றான், அருணாச்சல பிரதேசத்தை ஆக்கிரமிக்கிறான். அருணாச்சல பிரதேசம் சீனாவின் ஒரு பகுதி, அது தெற்கு திபெத் எங்கள் நாடு என்று சொந்தம் கொண்டாடுறான் சீனாக்காரன். அவன் அந்த எல்லையை ஆக்கிரமிச்சு வீடு கட்டுறான், எல்லா வேலையும். அது மட்டும் இல்லாது இந்தியாட்டை சேர்ந்த ராணுவ தலையை வெட்டி எடுத்து போயிட்டான் சீனா. சீனாவை கண்டித்து நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய ஆவேசம் என்ன, ஆவேச குரல் என்ன, ஆற்றிய கடும் எதிர்வினை என்ன? சீனாவை கண்டிக்கணும் நரேந்திர மோடி வாய் வந்திருக்கா? யாராவது சொல்லுங்க. இந்த 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலத்துல ஒரே ஒரு இடத்துல மாண்டி பார்த்து மாநிலத்தில் பேசுற ஐயா மோடி, அந்த மோடியின் வாயில சீனாவை கண்டிக்கிறேன், சீனாவை சும்மா விட மாட்டேன், சீனாவை நாங்க வந்து பெரிய தாக்கல் கொடுப்போம் என்றைக்காவது பேசிட்டாரா? பேச மாட்டார். ஏன்னா அவன் ஒரிஜினல் ரவுடி. உன் வேலையை அங்க காட்ட முடியாது. சீனாக்கான வந்து இந்திய ராணுவத்தினோட தலையை வெட்டி போயிட்டான், அருணாச்சல பிரதேச சொந்தம் கொண்டாடுறான், தெற்க இலங்கையில வந்து ஆட்கொண்டுட்டான், இலங்கையில நிலை கொண்டிருக்கான் சீனாக்காரன். இந்த சீனாவுக்கு எதிராக இந்தியா ஆட்சிய அதிகபட்ச எதிர்ப்பு என்ன தெரியுமா? அதிகபட்சம் இல்லை, டிக்டாக்கு தடை போட்டது. டிக்டாக் தடை போட்டார். ஏண்டா டிக்டாக் தடை போட்டா ஜிபி மட்டும் கவலைப்படுறேன், சீனாவுக்கு ரெண்டா கவலைப்பட போறேன். சீனாவுக்கு உட்காந்து டிக்டாக் பண்ணிக்கிறாங்க. நாங்க என்ன பண்ணோம்? நாங்க டிக்டாக் தடை தெரியல, சீனாவை பரிகாரிட்டோம். முதல்ல சொன்னாங்க 56 இன்ச்சுங்க, 56 இன்ச்சு மார்க் தாருன்னா, நாம 56 இன்ச்சு பறந்து இந்த மார்க் போன நினைச்சோம். அப்புறமா தெரிஞ்சு 56 இன்ச்சு மார்க் இல்ல, வாய், வெறும் பேச்சு, எல்லாமே பேச்சுங்க. அந்த மோடி மறுபடியும் ஆட்சி அமைக்க என்ன ஆகும்? நாளை குட்டிச்சவராக மாறி போகும். நீங்க சிந்திச்சு பாருங்களேன். இந்த பாஜக மீண்டும் ஒரு முறை ஆட்சியாக கொண்டா அவனை நீங்க கட்டுப்படுத்தவே முடியாது. நாட்டுல மிச்சம் இருக்கிற ஒற்றுமையை குறைச்சிருக்கான். எங்க போய் நிற்க தெரியல பாஜக? டெல்லியில ஒரு பூங்கா இருக்குது, டெல்லியில ஒரு பூங்கா, அந்த பூங்காவோட சிங்கத்தை நடக்கிறாங்க. 2 சிங்கம், ஒரு சிங்கத்துக்கு பேர் அக்பர் பேர் வைக்கிறான், இன்னொரு சிங்கத்துக்கு பேர் சீதான் பேர் வைக்கிறான். இந்த அக்பர் சீதான் பேர் வச்ச சிங்கங்கள் இருக்கிறப்ப
சங்பரிவா இயக்கங்களை உண்டாக்கக்கூடிய விஹெச்பி விஸ்வ இந்து பரிஷத்து போய் நீதிமன்றத்தை வழக்கம் போடுறேன். என்ன வழக்குன்னா, அந்த சீதாவை அப்போட சேராம பார்த்துக்கீங்க. சீதா வந்து ராமோட சேரணும், அப்போட சேரக்கூடாது. எங்கள் மதம் ஒரு பின்பற்றமா இல்லையா, தடுத்து எடுத்துங்க. அந்த ராமோட தந்து வச்சுட்டு மதியம் 12:30 1:30 வரைக்கும் லீவ் விட்டுருங்க. பள்ளிக்கூடத்துல மண்ணடிப்பது போல விட்டுருங்க. ஏண்டான்னு கேட்டா, ராமர் வந்து 5 வயது குழந்தை. ராமர் எவ்வளவு தான் கண்முடிச்சு தூங்கணும் இல்ல. யார் சொல்ற? பாரதிய ஜனதா. ராமர் கோயிலை கட்ட சொல்லி எந்த மக்கள், எந்த அடித்தட்டு மக்கள், எந்த உழைக்கும் மக்கள் போறாங்கன்னா, எதுக்கு ராமர் கோயில் கட்டுற? மக்களை வழிபடுத்த எது கட்டுற? அயோத்தியில தான் கட்டணும். ஏன்னா அயோத்தியில தான் ராமர் பிறந்தார். யார் சொல்ற? பாரதிய ஜனதா. அயோத்தியில மட்டும் அகில உலகத்தை எங்கேயுமே ராமர் பிறக்கல. ஏன்னா ராமர்ங்கிற ஒருத்தர் மனிதனோ கடவுளோ இல்லை, இதிகாச கதாபாத்திரம். வால்மீகி ஒருத்தர் எழுதுறாரு, வால்மீகி ராமாயணம். அதுக்கு பிறகு அதோட நீட்சியாக கம்பராமாயணம் எழுதுறாரு. கம்பராமாயணத்துல வந்து ஒண்ணு சொல்லப்படுது, வால்மீகி ராமாயணத்துல வேற ஒன்று சொல்லப்படுது. வால்மீகி ராமாயணத்துல வந்து ராவணோட மகள் சீதான் சொல்லப்படுது. இது கற்பனை, அவ்வளவுதான். எத்தனையோ கதாபாத்திரங்கள் வருது. பாகுபலின்னு படம் வந்துச்சு. பாகுபலி ஒருத்தன் வாழ்ந்தானா? பாகுபலி ஒருத்தன் மகிழ்மதியை ஆட்சி பண்ண இருந்தான். அந்த சமயத்துல கட்டப்பாடு ஒருத்தன் துரோகம் பண்ணி முதுகுல குத்திச்சான். அந்த பாகுபலி வந்து பரமக்குடியில பிறந்தான். அதனால பரமக்குடியில பாகுபலிக்கு கோயில் கட்டணும் சொன்னா எவ்வளவு பைத்தியகாரத்தமா இருக்கும். சக்திமான் ஒருத்தன் தான் நல்லா கிழிட்டு சுத்துவான். எங்க அநியாயம் நடக்குதோ அக்கிரமம் நடக்குதோ போய் நின்றுவான். அந்த சக்திமான் விடுதலை சாத்தூர்ல பிறந்தான். அவனுக்கு கோயிலை கட்டணும், மக்களுக்கு உதவி பண்ணி கோயில் கட்டக்கூடாதா அப்படின்னு கேட்ட எவ்வளவு பெரிய பைத்தியகாரத்தனமோ அதை தாண்டிய பைத்தியகாரத்தனமோ ராமருக்கு கோயில் கட்டணும். எதுக்கு ராமர் கோயில்? ஆனா அதை வச்சு அரசியல் பண்றது, இஸ்லாமிய மக்களை திட்டமிட்டு சேர்ந்துவது. இவன் ராமர் கோயில் எடுத்த போனா கிளப்பிட்டு அடுத்தது ஞானவாபின்னு ஒரு மசூதி இருக்குங்க. அந்த மசூதியில கிருஷ்ணர் பிறந்தாங்க. தாஜ்மஹாலை தந்துவான். தாஜ்மஹால இவர் பிறந்தாருந்தான், அவளை வப்பாட்டி மகன் பிறந்தாருந்தான். ஒரு மசூதி விட மாட்டான், ஒரு தேவாலயத்தை விட மாட்டான். இங்கதான் பிறந்தாரு, நான் தோண்டி எடுக்கணும். அப்ப தோண்டி எடுத்து அங்க ஒரு மத சலசலப்பை, மத பதற்றத்தை, மத கலவரத்தை உருவாக்குறது. இந்த நாட்டின் அழகு என்பது ஓங்கி உயர்ந்த மலைகள் அல்ல, பறந்து விரிந்த கடல் அல்ல, நாட்டில் குறுக்கு நெடுக்கமாக ஓடக்கூடிய நதிகள் அல்ல, இந்த நாட்டின் எண்ணற்ற இயற்கை வளங்கள் அல்ல, இந்த நாட்டின் பன்முக தன்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு. அந்த பன்முக தன்மையை சிதைத்து அழித்து நாட்டை மத பூசலுக்கும் மத பதற்றத்துக்கும் உள்ளாக்கிடுச்சு பாரதிய ஜனதா. ஆட்சிக்கு வந்தவுடனே வடநாட்டில் தாத்தைன்னு ஒரு இடம், அங்க ஒரு முதியவர் இக்லால் நினைக்கிறேன், அக்லால் முகமது நினைக்கிறேன், அவரை மாட்டுக்கறி வச்சிருந்தான்னு சொல்லிட்டு வச்சிருந்த ஆட்டுக்கறி அடிச்சே கொண்டுட்டான். மாட்டுக்கறி வச்சிருந்தான்னு சொல்லிட்டு அன்பான சொந்தங்களே, அரபு நாடு இருக்கு, துபாய், கத்தார், ஓமன், சவுதி அரேபியா, இதெல்லாம் இஸ்லாமிய நாடுகள். இஸ்லாமிய மத கோட்பாட்டின்படி பந்தி வச்சு உண்ணக்கூடாது. ஆனா இந்த இஸ்லாமிய நாடுகள்ல பந்தி வச்சு மற்ற மதத்தை உண்ணுவதற்கு எந்த தடையும் இல்லை. அவன் வாய்ப்பை வழங்குறான். ஆனா இந்தியாங்கிற நாடு மத சார்பற்ற நாடுகிறான். அந்த நாட்டுல மாட்டு வைக்கிறதுக்காக கொடுங்க. என்ன கொடுங்க? என்ன மாட்டுக்கறி வச்சுக்க, நீ நாய்க்கறியை செஞ்சாங்க. சீனாவை செஞ்சாண்டா, சீனாவை போன செஞ்சா என்ன இருக்கு? சரி, நீ கேட்கிற மாட்டுக்கறி செஞ்சா நீ நாய்க்கறி செஞ்சான்னு கேட்கிற. நான் கேட்கிறேன், அகத்திக்கரை செஞ்சா நீ அழகிய சாப்பிடுங்க. நாட்டுல சிக்கல் ஏதோ இருக்கு, ஆனா நம்மள மடைநாட்டு செய்யல. இந்த பாரதிய மறுபடியும் ஆட்சி அளித்தா பேராபத்து நின்று தமிழ்நாட்டில் கெடுவாய்ப்பாக வடநாட்டில் பாஜக ஆதிக்க இருந்தாலும் நல்வாய்ப்பாக தமிழ்நாட்டில் பாஜக இல்லை. அவனும் முட்டி மோதுறான், என்னமோ பண்றான், ஒண்ணு கதைக்காக மாட்டேங்குது. தமிழ்நாட்டில் முன்னாடி பிள்ளையார் பேசிக்கிட்டு இருந்தான், பிள்ளையார் தான் பேசிக்கிட்டு இருந்தான். பிள்ளையார் தமிழ்நாட்டில் மார்க்கெட்ல இருந்த உடனே என்ன பண்ணிட்டான், பிள்ளையார பிரேக்க பண்ணிட்டு மூலோட கமிட்டாயிட்டான்.
இப்ப முதல்ல வேணும்னு முடக்க மாட்டான். இப்ப என்ன மோடி வந்தாலும் வெற்றிவேல் வீரர்கள் ஏன் நாம் தமிழர் கட்சி அரசியல் தாக்கம் நாங்க என்ன பேசணும் அதை அப்படியே காப்பி அடிச்சு பேசுறது. பிள்ளையார பேச முருகனை பேச ஆரம்பிச்சான். தமிழ்நாட்டில் வெற்றிவேல் வீரர் என்று முழக்கத்தை வைக்கிற பாரதிய ஜனதா அருகாமையில இருக்குது கேரளா, அங்க போய் வெற்றிவேல் வீரர் இல்லையா, அங்க சும்மா சாமியே சரணமைப்பான், அங்கே சரணமைப்பாங்கிறவன் மகாராஷ்டிரா சொல்லுவானா, அங்க என்ன சொல்லுவான் பிள்ளையாரு, மறுபடியும் பிள்ளையாரு, கனவிதாதான் மோரியா, அங்க கனவிதாதான் மோரியாங்கிறவன் உத்தரப்பிரதேச சொல்லுவானா, அங்க சொல்ல மாட்டான், அங்க ஜெய்ஸ்ரீராம், அங்க ஜெய்ஸ்ரீராம்ங்கிறவன் மேற்கு வங்காளம் போனா அங்க காளி ஓங்காளி ஜெயிச்சார். பாம்புங்கிற ஊருக்கு போனா நடுத்து தனக்குன்னு பாக்குறான். உத்தரப்பிரதேச மாட்டுக்கறி அடிப்பான். கேரளாவுக்கு போனா எனக்கு ஓட்ட போது மாட்டுக்கறி போனா வீட்டை தர்றான். இவன் பாடுங்க அவன் எல்லாத்தையும் உள்வாங்குவான். அவனுக்கு இந்த நவீன தொழில்நுட்பங்களில் நம்பிக்கை இல்லை. அவன் புராண காலத்தை வாழ்ந்துட்டு இருக்கான். புல் பறவையில அந்தமான் செயல் இந்த சாவர்கள் புல் பறவையில ஏறி வாழ்ந்து போனாங்க. அவன் புராண இதிகாச காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கான். நவீனங்களின் மீது நம்பிக்கை இல்லை, அறிவியலின் மீது நம்பிக்கை இல்லை. ஆனால் நவீனத்தை அறிவியலை பயன்படுத்திக் கொள்வான். அவருக்கு இந்த ஜனநாயக அமைப்பு முறை மீது பாராளுமன்ற தேர்தல் நடைமுறை மீது நம்பிக்கை இல்லை. ஆனால் தன் அதிகாரத்தை எட்டுவதற்காக பாராளுமன்ற நடைமுறையை பயன்படுத்திக் கொள்வான். உச்சத்தில் போன பிறகு அவன் முகத்தை காட்டுவான். காட்ட தொடங்கிவிட்டான். நாடு சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. 7 ஆண்டு சனிமா, அந்த சனியாவது 7 ஆண்டு விட்டுன்னு பார்க்கலாம். இது ஜென்ம சனியா இருக்கு. 10 ஆண்டா விட மாட்டேங்குது. நாட்டை பிடிச்ச சனி, மக்களை பிடிச்ச பிணி நரேந்திர மோடி பாஜக அரசு. என்ன கவலைன்னா மறுபடியும் நரேந்திர மோடி வந்துடக்கூடாதுன்னு கவலைப்படுறதா, இல்ல யோசி ஆதித்யநாத் போன்ற செங்கல் சைக்கிள் வந்துவானோன்னு பயப்படுறதான் தெரியல. நாட்டிலேயே அவ்வளவு குறையுமே இருக்குது. ஆனா தமிழ்நாட்டுல இங்க ஒரு ஆள் வச்சுக்காங்க. நம்ம கொங்கு நிலத்திலிருந்து ஒரு ஆளை எடுத்து நம்மளை போலவே நம்ம நிலத்திலே பேசக்கூடிய ஆளை வச்சு இந்த பாஜக அரசு தூக்கி பிடிக்க முடியுமான்னு பாருங்க. ரஜினிகாந்த் எப்படியாவது தமிழ்நாட்டில் செல்வாக்கு இருக்க ரஜினிகாந்த் மூலமா தமிழ்நாட்டில் எப்படியாவது பண்ணிடலாம் பார்த்தான். கதைக்காக அது ஓடிட்டார். அதுக்கு பிறகு இப்ப அண்ணாமலை அப்படின்னு ஒருத்தர் எடுத்துக்கிட்டு அண்ணாமலை சிறப்பா பேசாருங்க. என்னடா பேசுறாரு? 22,000 புத்தகத்தை படிச்சிருக்கிறாரு. சபாநாயகருக்கும் ஆளுநருக்குமான வித்தியாசம் தெரியல. யார் சபாநாயகர் யார் ஆளுநர் தெரியல. அண்ணாமலை சிறப்பா இருக்காரு. என்ன பண்ணிட்டாரு? பாஜக தமிழ்நாட்டில் 18 விழுக்காடு வாக்கு வாங்குற. எங்கடா அங்க போகுது? எங்க வாங்க போகுது? கருத்து இப்ப எங்க எடுத்தீங்க? கமலாலய வாசல்ல திரும்ப அவங்க எடுத்தீங்களா? எங்க எடுத்தீங்க? ராஜு கண்டிக்கிறான் அமித்ஷாவை. அமித்ஷா வெளிப்படையா சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாங்க கூட்டணி கதவை திறந்து வச்சிருக்கோம். அந்த பக்கம் அண்ணாமலை நாங்க கதவு மட்டும் இல்லைங்க, ஜன்னலை கூட திறந்து வச்சுட்டோம். ஜன்னல் வெளியே வேண்டாம், திருட்டு போயிருப்பாங்க. நீ ஜன்னல் மட்டும் இல்ல கூடவே தொங்க வச்சான்னு கேட்டான். ஒருத்தரும் வரப்படுறது இல்லை. இந்த கவுண்டமணி சங்கத்தில் நகைச்சு இருக்கோம். கவுண்டமணி சங்கத்தில் பொண்ணு பார்க்க போவாங்க. பொண்ணு பார்க்க போறப்ப பொண்ணு கண்ணு கரையன்னு இருக்கும். அவர் அந்த பொண்ணோட அண்ணனை வடிவேல் இருப்பாரு. வடிவேல் நேரல மணிமேகலை பாடுறா வந்திருக்காங்க, பாடுறா தங்கங்கள் வந்திருக்காங்க பாடுறா அப்படின்னு பார்த்துட்டு கவுண்டமணி பார்த்து கத்துவாரு ஐயோ அப்படின்னு. செந்திரி பார்த்துட்டு ஐயோ இந்த பொண்ணு வேண்டாம் சொல்லுங்கிறதுக்காக தன்னைத்தானே இழந்துக்குவாங்க. நான் ஒரு தெருப்பொழுக்கி, நான் ஒரு முள்ளவாரி, நான் ஒரு தெல்லவாரி, நான் ஒரு ரவுடி அப்படின்னு மாறி மாறி இழந்தாங்க. அந்த பொண்ணு அந்த மாலை கொண்டாந்து செந்தில் கழுத்தை போட்டுரும். உடனே நல்ல சிரிப்பா இருக்கு. சிரிச்சுக்கிட்டு எஸ்கேப், கிரேட் எஸ்கேப் அப்படியே அதிர்ச்சி உறைஞ்சு போன செந்தில் தப்புன்னு சிரிப்பாரு. ஏன்னா இந்த கொடுமையை எப்படி அவன் சிரிப்பு பாரு. அவர் உடனே செந்தில் சொல்லுவாரு, இந்த மோத கட்டுக்கே உங்களை பிடிக்கலையே, நீ யாரோ உங்களை கட்ட போறாரு. அந்த மாதிரி பல ஆண்டு குடும்பத்துல அதிமுக கழட்டி பிடிச்சு பார்க்காரு. நீ யாரு வச்சு அழ போற? அந்த பாஜக தமிழ்நாட்டில் வெல்லப்படுறது இல்லை. ஆனா வெல்றது போல போட்டதை காட்டினான். நம்பி ஓட்ட போட்டு நாசம் கூடாதீங்க. அதான் சொல்லுவோம். இந்த பாஜக சொல்லி விட்டாங்க, பாஜக விளக்கணும். அது வாய்ப்பு என்ன?
அதுக்கு என்ன வாய்ப்பு? திமுக போடு. பாஜக உள்ள வந்து பூந்தும், பாஜக வந்துடும். பாஜக எதிர்க்கக்கூடிய ஒரே ஆட்கள் திமுக தான் இருக்குது. திமுக போடுங்க. திமுக ஏண்டா போடணும்? ஏன் போடணும்? திமுக ஓட்டு போறது ஒண்ணுதான், திருடனை வந்து வீட்டுக்கு வாங்கி போறது ஒண்ணு. திமுக என்ன கோட்பாடு இருக்கு? நீ எதுல உறுதிப்பாடு வந்திருக்க? மொழி போராட்டத்துல தமிழ்நாட்டு மாணவர்களை இளைஞர்களை சுட்டு கொண்டது காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சியோடு 4 ஆண்டு காலத்துல கூட்டணிக்கு போனவர் கருணாநிதி, திமுக. இந்திரா காந்தி அம்மையார் நாடு முழுக்க அவசர நிலையை பிரகடனப்படுத்தி நாட்டின் ஜனநாயகத்தன்மையை குளிதோண்டி புதைத்தார். பல்லாயிரக்கணக்கான மக்களை சிறைப்படுத்தினார். கருத்து சுதந்திரம், படைப்பு சுதந்திரம் எல்லாத்தையும் முடக்கினார். அந்த இந்திரா காந்தி அந்த எமர்ஜென்சியை கொண்டு வந்ததால திமுகவை எங்க விட்டான் பல பேர். ஆனா எமர்ஜென்சியை கொண்டு வந்த இந்திரா காந்தியோடு 4 ஆண்டு காலத்துக்கு உள்ளாக நேருவின் மகளே வருக, நிலையானாத்து பாருங்க கூட்டணிக்கு வந்தது இந்த திமுக. ராஜாஜி அன்னைக்கு கட்சியோடுவதற்கு முன்பாக குண்டிக்கப்பட்ட ராஜாஜி விமர்சித்த திமுக. பிறகு அதே ராஜாஜியோடு மோதலிய ராஜாஜி சொல்லி கூட்டணி வச்சுட்டு இதே திமுக. காங்கிரஸை கழட்டி விட்டு கூடான கேடாய் முடிச்சு திரும்ப காங்கிரஸோடு கை குடிக்கிறது. உன் வரலாற்றில் யாரும் தெரிவிக்கல. பரதேசி பண்டாரம் என்று பாஜக வர்ணித்தது, விமர்சித்தது. அடுத்த ஆண்டே அதே பாஜகவோடு அணி சென்றது இந்த திமுக. நீ மறுபடியும் பாஜக போக மாட்டேங்கிறது என்ன உத்தரவாதம்? என்ன உத்தரவாதம்? கட்டாயம் பாஜக ஒருவேளை வென்று விட்டால் இந்த பாஜகவோடு திமுக போகும், கட்டாயம் போகும். இவனை எந்த காலத்துக்கும் நம்ப முடியாது. ஒவ்வொருத்தர் மேலையும் அவ்வளவு வழக்கு இருக்கு, ஊழல் வழக்கு இருக்கு. எப்ப எவன் போனான்னு தெரியல. செந்தில் பாலாஜின்னு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சர் எங்க இருக்காரு? இந்த புயல் இருக்காரு. புயல் என்ன பண்றாரு? புல் பிடிக்கிட்டு ஊழல் வழக்குல உள்ள போயிட்டாரு. அந்த பக்கம் பொன்முடி உள்ள போகல, அவர்தான் வெளில சுத்திட்டாரு பொன்முடி. அப்புறம் ஐ பெரியசாமி அடுத்த ஒவ்வொரு அமைச்சரும் ஊழல் பேரடிகள். நேர்மன்னா உண்மன்னா கிலோ எவ்வளவு விலை கேட்டான். அதிமுக திமுக 2 கட்சிக்கு பெரிய மாறுபாடு இல்லை. இந்த பக்கம் அதிமுக யாரு? மாணவர மூர்த்தி, பிள்ளைகள் குடிக்கக்கூடிய பால்ல தண்ணீரை கிடந்த பாவி அந்த மாணவர மூர்த்தி. இந்த பக்கம் யோகி சிகாபுரி சுகாசனம். அந்த பக்கம் அவங்க ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்லை. நாட்டு மக்கள் சாவடி பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நீங்க நாச்சாரம் நம்புறீங்க, திரும்ப திரும்ப நம்புறீங்க. என் அன்பான சொந்தங்களே, நினைச்சு பாருங்க எப்படிப்பட்ட காலக்காலம். அடிமை இந்தியாவில மக்கள் விடுதலை கட்டி ஒண்ணு பொண்ணா போராடினா சண்டை போட்டான். வெள்ளைக்கார அரசு அன்னைக்கு ரவுலட் சட்டம்ங்கிற கொடுங்கோல் சட்டத்தை கொண்டு வந்தது. அந்த ரவுலட் சட்டத்தை கண்டித்து பஞ்சாப் மாநிலம் ஜாலியன் வாலாபாக் இடத்துல மக்கள் ஒன்று கூடினார்கள். வெள்ளைக்கார அரசை கேள்வி கேட்டார்கள். அப்படி கேள்வி கேட்ட மக்கள் மீது ராணுவத்தை கட்டளைத்து விட்டு ஜனரல் டயர்ல வெள்ளைக்கார அதிகாரி உத்தரவு போட்டு ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு போயிட்டு ஜாலியன் வாலாபாக் இடத்துல இன்று அளவும் ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்று வர்ணிக்கப்படுது. அன்னைக்கு நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு இங்கிலாந்து பார்லிமென்றம் வருத்தம் போடுது. எங்கள் முன்னோர்கள் தகவலித்து விட்டார்கள், அவ்வாறு நடந்திருக்க கூடாது. ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஒரு துயர சம்பவம். யாரு? இங்கிலாந்து பார்லிமென்றம். எந்த இங்கிலாந்துக்காரன் செஞ்சானோ அதோட வாரிசுகள் இன்னைக்கு வளர்ந்துருக்கீங்க. ஆனா சமகாலத்துல 2018ஆம் ஆண்டு தூத்துக்குடியில 15 பேரை கொண்டாங்க. கொன்னு வீழ்த்துற அளவுக்கு, கொன்னு முடிக்கிற அளவுக்கு அவங்க செஞ்ச பாவம் என்ன? இந்த மண்ணுக்குறதாக மக்களுக்குறதாக செஞ்ச பாதகம் என்ன? ஏண்டா கொன்ன? ஏன் கொன்ன? அங்க ஒரு ஆள் இருக்கு, சொல்லிக்கிற ஆளு. அந்த ஆலையை மூடுங்க. அந்த ஆலையால காற்று மாசுபடுது, மண் மாசுபடுது, நிலம் மாசுபடுது, எல்லாமே மாசுபடுது. கருப்பிடிப்பெண் கருதரித்தால் கூட கரு கலைந்து போகுது. அந்த பேராபத்து மிக்க செல்லைக்காலையை மூடுங்க. நாங்க பிறந்துட்டோம், வளர்ந்துட்டோம், இறந்து போவோம். ஆனா எங்களுக்கு பிறகாக ஒரு தலைமுறை வாழணும். அவன் வாழ்வதற்கு ஏற்ற நிலமாக இந்த தூத்துக்குடி நிலம் இருக்கணும்னு சொல்லிட்டு கட்சி கடந்து அரசியல் மாற்றங்களை கடந்து எல்லா தரப்பு மக்களும் போராடுறான். 99 நாட்கள் அறவழி போராட்டம்.
பட்டினி போராட்டம், திருமணி கூட்டம், ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம், கருத்தரங்கு பல்வேறு வடிவங்கள்ல தங்கள் கோரிக்கைகளை அரசு தெரிவிக்கிறான். அரசு கண்டுகொள்ள அதிகாரிகள் கண்டுகொள்ள 100வது நாள் வருது. சரி, 100வது நாள்ல ஒரு கவன ஈர்ப்பு பேரணி செய்யலாம். பொறியாளரோட பண்ணோம்னா ஊடகங்கள் கவனிக்கும், உலகம் கவனிக்கும். நம்ம கோரிக்கை இன்னும் வலுப்பம் சொல்லிட்டு 100வது நாளாக பிள்ளை குட்டிகளோடு மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள், பெண் குழந்தைகள், பெண்கள் எல்லாரும் போராடுறாங்க. கோரிக்கை முழக்கத்தை வச்சு அறவழியில கையில ஆயுதம் கொண்டு வரல, சாப்பாட்டு போட்டலாம், மூட்டை முடிச்சு தண்ணி போட்ட இதை எடுத்துட்டு போறாங்க. அப்படி போறப்ப ஒரு பெண் பிள்ளை, சோழங்கள பெண் பிள்ளை, 17 வயசு பெண் பிள்ளை, கல்லூரி முடிச்சு பள்ளியை முடிச்சுட்டு கல்லூரி கனவோடு காத்திருக்கா. நாம இந்த நிலத்துக்காக போராடும்னு உண்மையில இன்னும் போராடுற. அவருக்கு என்ன நம்பிக்கைன்னா, நம்ம பெண் பிள்ளை, நம்ம 17 வயசு பெண் பிள்ளை நம்மள ஒண்ணும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்பிக்கை. அந்த 17 வயசு பெண் பிள்ளையை குறிவாய்த்து சுட்டா, துப்பாக்கி போட்டா, அவள் தொண்டைக்குழி வழியாக பாய்ந்து மூல சதை இறந்து போனா, வாய் கிழிந்தது. அந்த சோழனை கொண்ட பாவி யார்? எடப்பாடி பழனிசாமி. சோழனை மட்டுமல்ல, 15 பேரை கொன்றார்கள். கொன்று முடித்துவிட்டு எவனவன் போராடினானோ அவரை எல்லாம் அள்ளி கொண்டு போய் 150 பேர் 200 பேர் அள்ளி கொண்டு போய் பல இடங்களை வச்சு திரைப்படங்கள் அடிப்பது போல கட்டி வச்சு உழைச்சான். வீடு புகுந்து எல்லாரும் கைது பண்ணி கொண்டு போனான். அவ்வளவு பெரிய அடாவடித்தனம், கொடுமை எல்லாத்தையும் நிகழ்ச்சியது அதிமுக, எடப்பாடி பழனிசாமி அரசு. இந்த கொடுமை எல்லாம் நிகழ்ந்த பிறகு சென்னையில செய்தியாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி வர்றாங்க. பத்திரிகையாளர்கள் வந்து ஒளிவாங்கிய மைக்கை நீட்டி, தூத்துக்குடி துப்பாக்கி நடந்திருக்கு, உங்க கருத்தை கேட்கிறாங்க. எனக்கு தெரியாதுங்க, நான் தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த பதற்றமும் இல்லாத சொல்றது, எந்த பதற்றமும் இல்லை. அன்னைக்கு 15 பேரை துடிக்க படுகொலை செஞ்சது அதிமுக அரசு. ஆனால் அதில் தொடர்புடைய எவரையும் கண்டிக்காது காப்பாற்றிக் கொண்டிருப்பது கேடு கட்ட இந்த திமுக அரசு. கொன்னது எடப்பாடி பழனிசாமி, காப்பாற்றிக் கொண்டிருப்பது ஸ்டாலின். என்ன வேறுபாடு? ஒரு வேறுபாடும் இல்லை, ஒரு வேறுபாடும் இல்லை. ஒரு நினைவு இருக்குதா? எல்லாத்தையும் மறந்து கிடந்து போறீங்களே. ஒரு 5-6 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு பெண்ணோட அழுகுரல் ஒளி நாடகம் வந்துச்சு. ஒரு பெண்ணு அந்த ஒளி நாடகம் கேட்கிறப்ப ரத்தம் கொதிக்கும், வெட்டி ஏழுந்த அளவுக்கு கோபம் வரும். அந்த பெண்ணு கதறுவா. ஒரு பெண்ணை பிடிச்சுக்கிட்டு சூழ்ந்து கொண்டு கொடுங்கோடர்கள் அவளை அடிக்கிறான், பெல்ட்டை கழட்டி அடிக்கிறான், ட்ரெஸ்ஸை கிளட்டி அடிக்கிறான். அவ கதறா, அண்ணா. தன்னை வன்புறம் செய்ய முயற்சி பண்றவனை கூட அண்ணான்னு அடிக்கிறான். அண்ணா அடிக்காதீங்கன்னா நான் ட்ரெஸ்ஸை கழட்டனா கதறான். அந்த கதறிய ஒளி நானா இன்னைக்கு யூடியூப்ல இருக்கு, போய் கேளு. அன்னைக்கு அந்த தங்கச்சி உடல் இருந்த ஆடையை களைந்து எவன் பாளையம் கொண்டு சென்றானோ அவனுக்கு ஆதரவாக நின்றது இந்த கேடுகட்ட அதிமுக அரசு. இந்த யோகேஷ், சிகாமணிகள், சுதர்சனம், மாதவமூர்த்தி என்ன பண்ணாங்க? சகித்துக் கொண்டு நின்றார்கள். வேற என்ன? அந்த கொடுமைக்கு நீதி வச்சிருந்தா திமுக ஆட்சியில. திமுக வந்த உடனே எல்லாம் நாடகம், எல்லாம் வெளி வேடம். நிலையுதா? போன ஆட்சியில் ஸ்டாலின் வந்து மதுபான கடையை கூட சொல்லி போராடினாரா? அம்மையார் கனிமொழி தமிழ்நாடு முழுக்க போராட்டம் எடுத்தாங்களா? அன்னைக்கு மதுபான கடையை மூட சொல்லி எதற்காக போராடினாரோ அந்த காரணம் இன்றைக்கு அப்படியே தான் இருக்கிறது. இன்னைக்கு மூட கோரி போராட தேவை இல்லை. கொரோனா காலத்தில் வீட்டு வாசல்ல கருப்பு கொடி ஏந்தி கருப்புடை கழித்து குடும்பத்தோடு போராட்டம் நடத்திய ஸ்டாலின் அவர் கையில் அதிகாரம் இருக்கு. ஒரு அறிவிப்பு, ஒற்றை மைக்குள்ள கையெழுத்து, மதுபான கடைகள் மூடப்படும், முடிஞ்சு. முடியலாம். ஏன் மூடல? ஏன் மூட மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அரசியல். அதிமுக ஆட்சி காலத்தில் மதுபான கடை திறக்கப்பட்டா திமுக போராடும். திமுக ஆட்சி காலத்தில் மதுபான கடை இருந்தா அதிமுக போராடும். விஷயம். இந்த கவர்மெண்ட் நினைக்கிறதுல நான் இப்படி சுத்தப்ப நீ அப்படி சுத்தம்.
நீ அப்படி சுத்தப்ப, நான் இப்படி சுத்த. இதுதான் தமிழ்நாட்டின் அரசியல். கொரோனா காலத்துல சாத்தான்குளத்துல ஜெயராஜ் பெண்ணிக்ஸ் 2 பேர் அப்பா மகனை காவல்துறை அடிச்சு கொண்டு இறந்து போறாங்க. அன்னைக்கு கொரோனா காலத்துல அனுமதி இல்லாத போதும் கிளம்பி போய் தூத்துக்குடியில அந்த குடும்பத்துக்கு ஆதரவு சொன்னாரு உதயநிதி ஸ்டாலின். இன்னைக்கு அவர் இருக்கக்கூடிய அவர் சட்டமன்ற அங்க வைக்கக்கூடிய சேப்பாக்கம் திருநெல்வேலியில ஒரு இளைஞரை காவல்துறை அடிச்சு கொண்டு காவல்துறையை முன்னின்று ஏற்குது, உடலுக்கு தகனம் பண்ணுது. உதயநிதி ஸ்டாலின் கேட்டாரா, கண்டிச்சாரா, அந்த குடும்பத்துக்கு ஆலோசனாரா? பல கொலைகள் காவல்துறை பண்ணிடுச்சு, பல கொலை. எந்த கொலைக்கு நீதி கிடைக்கல. அப்ப சாத்தான்குளத்துல தந்தை மகன் கொலை செய்யப்பட்ட போது கண்டிச்சாரே ஸ்டாலின்? காவல் நிலையம் சாத்தான்களை கூடமாக மாறுகிறது ஏற்க முடியாத எல்லாம் அப்பட்டமான அரசியல் நாடகம். இது புரியலன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்களை அப்பட்டமா ஏமாத்துறேன், அப்பட்டமா ஏமாத்துறேன். ஏன் வாக்கு காசு தரணும்? ஏன் காசு தரணும்? உங்களுக்கு 2000 ரூபாய் 4000 ரூபாய் காசை கொடுத்து வாக்களை பெற்றுக்கொண்டு அவன் சட்டமன்ற உறுப்பினராகி பாராளுமன்ற உறுப்பினராகி உங்களுக்காக சேவையாக்குவானா? உங்களுக்காக சட்டமன்றத்தை கொண்டு கொடுப்பானா? எப்படி கொடுப்பான்? அவன் நாளைக்கு கொள்ளையிட்ட போறான். உன் தொகுதி எல்லாம் 4 எடுத்து நிக்க வைக்க போறான். அதுக்கு நீ உனக்கு விடதான் 2000 ரூபாய் 4000 ரூபாய் காசு தர வாங்கிட்டு மூடிக்கிட்டு இருக்கிறேன். நமக்கு ரோசனம் இல்ல, மானவனும் இல்ல, கோபம் இல்ல. எல்லா அநியாயத்தையும் பாக்குறவங்க பார்த்துட்டு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பாஜக ஓட்ட போட என்ன இருக்குது? யாராவது ஓட்ட சொல்லுங்க. திமுகவுக்கு அதிமுக ஓட்டு போடுற ஒருத்தர் இவங்க சேவையாற்ற வர்றாங்க, 1 ரூபாய் கொள்ளையடிக்க மாட்டாங்க, மக்களுக்கு தான் வேலை செய்ய மாட்டாங்க. யாராவது சொல்லுங்க. மக்கள் நலன்னா என்னன்னு கேட்பான். அவன் பல 100 கோடிகளை வாங்கி குவிக்கிறாங்க. திமுகவை சேர்ந்த அமைச்சர் போட்டியார் பழைய தியாகராஜன் பேசின ஓடி நாடா இருக்கு. அவர் சொல்றாரு, ஸ்டாலின் மகன் உதயநிதியும் மாப்பிள்ளை சபரீசனும் 30,000 கோடியை கொள்ளையடித்திருக்கிறார்கள் 3 ஆண்டுல. 30,000 கோடி ஒரு கனவுல கூட இருக்காது. 30,000 கோடி கற்பனைக்கு இருக்காது. அவ்வளவு கோடியை கொள்ளையடிக்கிறாங்க. நீ பெட்ரோல் கூட காசு நினைக்கிற, மாசம் முறை வீட்டு வாடகை எப்படி கட்ட தெரியாம தளர்ற, பிள்ளையோட படிப்பை கவனிக்க முடியல, அப்பா அம்மாவுக்கு மருத்துவ பண்ண முடியல, தலைவி நிக்கிற, ஆளா பறக்கிற 1000 ரூபாய் காசுக்கு. ஆனா அவன் 10,000 கோடியை வாங்கி வச்சுட்டு சொர்க்கத்தை மறக்கிறான். நீ நினைக்கிற நான் நல்ல சித்துதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அவன் வாழ்றப்ப சொர்க்கத்தை வாழ்றான். வரட்டமா இல்லையா? மனுஷனா கோவம் வருங்க, ரோசம் வருங்க. திரும்ப திரும்ப திமுக போடுவேன், அதிமுக போடுவேன்னா நாசமா தான் போவேன். நடுத்ததான் நிற்ப. உன் பிள்ளை நீ நாசத்தை நடுத்ததான் நிற்பான். குழந்தை கதற பதற கண்ணீர் அடிக்கிற. உன் பிள்ளை என்ன நினைக்கணுமா? உன் பேரப்படி நினைக்க வரணுமா? மாறும் நினைக்க நீ மாறு. உன் வாக்கை மாற்றாத வரை உன் வாழ்வு மாறாது. இல்ல திமுக தான் போடுவேன். உதயசூருக்கே போட்டு பழக்கம் ஆயிடுச்சு, ரெக்கடுக்கே போட்டு பழக்கம் ஆச்சுன்னா நாசமா போ. அப்புறம் என்ன பண்ண முடியும்? புழல் சிறைக்கு வாங்க, புழல் சிறை தங்கடை தொழில உள்ள போனோம்னா எழுதி வச்சிருக்கான். போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரியும். கிருபானந்த வாரியார்னு ஏன்னா உள்ள வந்ததுக்கு அப்பவே சொன்னோம், கேட்டுக்கலாம்னு தோணும். அந்த மாதிரி இன்னைக்கு சொல்றோம், கேட்டுட்டு நல்லா பேசுறாங்கப்பா அப்படின்னு கை தட்டி போயிட்டு திமுகவுக்கு அதிமுகவுக்கு கோட்டை வாங்கிட்டு காசை வாங்கி ஓட்ட போட்டோன்னா அன்னைக்கு உழைக்கும். கட்டாயம் கதற விடுமா? பதற விடுவேன். புரட்சி அடிக்கணும், புரட்சி அடிக்கணும், புரட்சி அடிக்கணும். திமுக அதிமுக இருக்கு. திமுக என்ன பண்ணுது? சேலத்துல மாநாடு போடுறாங்க. மாநில உரிமைகளை காப்போம், மாநில உரிமைகளை காப்போம். சேலத்தை மாநாடு நடந்துட்டு இருக்கு. திமுக வந்து சீட்டு வாங்கிட்டு போற மாப்பிள்ள ஜோக்கரா போடு, ஜோக்கர் தான் மாப்பிள்ள பேசிட்டு இருக்கு. எங்க ஊர்ல கருமாதி வீட்டுல சீட்டு வாங்க. கருமாதி வீட்டுல விடிய விடிய முடிச்சிருக்கணும், தூக்கம் வராம இருக்குன்னா ஆட்டத்தை போடுவோம், ரம்மி ஆட்டத்தை போடுவோம் போடுவாங்க. ஆனா திமுக மாநாட்டுல கருமாதி நினைச்சு சீட்டு விளையாடி கொண்டு என்ன கூட்டுனா எனக்கு சீட்டு விளையாடுறதுலாம் வியப்பு இல்லை. திமுக மாநாட்டுக்கு போனா சீட்டு விளையாடலாங்கிற தொலைநோக்கு பார்வையோட கவனமா ஞாபகமா சீட்டை வாங்கி வச்சுட்டான் பாருங்க.
அவன் தான் பார்க்கணும். இவங்கதான் மாநில உரிமைகளை மீட்க போறாங்க. அவர் மாநில உரிமைகளை மீட்க போன இங்க பேசிட்டு இருக்காரு. இங்க சமயக்காரத்து என்ன தப்பிட்டு ஓடலாம். ஒருத்த வந்து அரிசி எடுத்துட்டு போறேன், ஒருத்த மாப்பிள்ளை குடு மாப்பிள்ளை அதை நான் ஊத்திக்கிறேன், எண்ணெய் கொஞ்சம் வீட்டுக்கு ஊத்திக்கிறேன், வீட்டுக்கு கொண்டு போறேன், ஒருத்த உப்பு எடுத்து போறேன். மாநில உரிமைகளை மீட்கலாம் அந்த சமய பாத்திர அதை மீன்கிறாங்கல்ல. நீ திமுக முதல் முறையா ஆட்சி கட்டில் அமர போறியா? மத்தியில பல தடவை ஆண்டிருக்கு. இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலும் குறைந்தபட்சம் 4 அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இருக்கும், மாநில கட்சி. இந்த எந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சியும் இல்லாத பெரு வாய்ப்பு திமுக கிடைச்சிச்சு. என்ன தெரியுமா? மத்திய அமைச்சரவையில தொடர்ச்சியாக 14 ஆண்டுகள் அங்க வச்சு, தொடர்ச்சியாக 14 ஆண்டு, ஒட்டுமொத்தமாக 18 ஆண்டு. பிபி சிங், தேவகவுடா, மன்மோகன் சிங், வாஜ்பாய், ஐகே குஜரால் பல பிரதமர் இந்தியாவை ஆண்ட போது அந்த அமைச்சர்களை அங்கம் வைத்தது திமுக. 2004 2009 காலகட்டம், 2004 இருந்து 2009 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி. காங்கிரஸ்ல மத்தியில பெரும்பான்மை இல்லை. ஆனா மாநிலத்தில் திமுக 40 பார்லிமெண்ட் உறுப்பினர் 40 எம்பிக்களை கொடுத்து மத்தியில் அந்த காங்கிரஸ் தாங்கி பிடிக்குது. பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸ் தாங்கி பிடிக்கிறது திமுக தான். அதை திமுக சொல்றதெல்லாம் மன்மோகன் சிங் கேட்டாரு. கருணாநிதி சொன்னதை மன்மோகன் சிங் கேட்டாரு. அந்த சமயத்தில் கச்சத்தீவு உரிமையை மீட்டு கொடுங்கள் என்ற கருணாநிதி கேட்டிருந்தா அதற்கான வேலை நடந்திருக்கும். காவிரி உரிமையை எங்களுக்காக சொந்தமாக்குங்க ஆகியிருப்பார். முல்லை பெரியாற்று உரிமையை உறுதிப்படுத்துங்க ஆகியிருப்பார். கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வாங்க கொண்டு வந்திருக்கான். இங்க மாநில சுயாட்சிக்கான வேலைகளை பண்ணிருக்கான். அரசியல் சட்ட பிரிவு 356 மாநில சுயாட்சிக்கு எதிராக இருக்குது. அதை நீக்கிருக்கான். இந்திய ஆதரிக்கக்கூடிய பிரிவு 351 அதை நீக்கிருக்கான். கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்திருப்பான். ஆனா கேட்ட என்ன தெரியுமா? எந்த அமைச்சர் பதவி, எந்த மத்திய அமைச்சர் பதவியை பெற்றால் சம்பாதிக்கலாம், கொள்ளையடிக்கலாம், மூளையடிச்சு உடைய போடலாம்னு தேடி பதவிகளை பெற்றதை ஒழிய இந்த இனத்துக்கு ஒண்ணும் செய்யல. 2009 இந்த மக்களை கொண்டளித்தான் சிங்களன். 2 லட்சம் பேரை கொண்டு முடிச்சுட்டான். ஈழத்துல பேரழிவு. என் இனம் அழிந்து முடிஞ்சது. எங்க தலைவர் பிரபாகரன் உடலை ஒத்த ஒரு உடலை காட்டுறான், இறந்து போயிட்டாருன்னு. உலகம் முழுக்க வாழ்ந்த தமிழன் கண்ணீர் வடிச்சான். அந்த சமயத்துல வெட்கம் இல்லாது மானம் இல்லாது அன்றைக்கு பதவி கேட்டு டெல்லிக்கு ஓடாடியவர் இந்த கருணாநிதி. அதிகாரம் இருந்த போது லட்சக்கணக்கான மக்கள் சாவரை வேடிக்கை பார்த்த திமுக இப்ப என்னடா பண்ணி கிழிக்க போகுது? எதுக்கு ஓட்டு போடணும்? திமுகவுக்கு அதிமுக எதுக்கு ஓட்டு போடணும்? ஸ்டாலின் ஆண்டு இருக்காரு, கருணாநிதி ஆண்டாரு, நாளைக்கு உதயநிதி ஆழ்வாரு, இன்பநிதி ஆழ்வாரு, தும்மநிதி ஆழ்வாரு, புரநிதி ஆழ்வாரு. ஒரு குடும்ப தலைமுறையா தமிழ்நாட்டு ஆளும். நாங்க மாநிலம் போயிட்டோமா? என்ன தகுதி இருக்கு கருணாநிதி குடும்பத்துக்கு? என்ன தகுதி? இந்த நாட்டு விடுதலைக்காக சிறைக்கு போனாங்களா? மொழி போராட்ட பங்கு கொண்டு மிகப்பெரிய சொத்துக்களை இழந்தாங்களா? என்ன செஞ்சாங்க? தமிழ்நாட்டை எழுதி கொடுத்தா கருணாநிதி குடும்பத்துக்கு? கேவலத்தையும் கேவலம். எப்பேற்பட்ட இனம், உயர்ந்து சிறந்து விளங்க இனம். இந்த இனத்தின் மக்கள் மீண்டு எழணும். ஒரே வாய்ப்பு, காலம் கொடுத்துக்கிற கடைசி வாய்ப்பு. பெருந்தலைவர் காமராசரை கவியரசு கண்ணதாசன் பாடுறாரு. பெருந்தலைவர் காமராசர் கவியரசு கண்ணதாசன் காலத்தின் கடைசி கருணைங்கிறார். காலம் வந்து கடைசியா ஒரு இறக்கப்பட்டிருக்கா, கிளம்பப்பட்டிருக்கிறாங்க. அதே போல நாம் தமிழர் கட்சி காலத்தின் கடைசி கருணை. நீங்கள் பிடிச்சு கொண்டா வாழலாம், விட்டா முடிஞ்சு. நாங்க சமரசம் நினைக்கிறாங்க. 2010 நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டுச்சு. 2024 நிற்கிறோம். 1.1 2014 கணிச்சு கூட்டிட்டு, அதுக்கு முதல் 2019 4, 2021 7. ஒரு கட்சி வெற்றி பெறல, ஆனா வாக்குகள் காடுகிறது, செல்வாக்கு பெருகுது, கட்சி வளர்ந்து கொண்டே இருக்கு. காரணம் என்ன? தற்காலிகமான தோல்விகளுக்காக, அற்ப பதவி பணத்துக்காக நாங்கள் கோட்பாடுகளை அடமானம் வைக்கல, சமரசம் வரல. நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு வரலா சொன்னா குறைந்தபட்சம் 500 கோடி கொடுத்தான். எங்களுக்கு மயிலே போச்சுன்னு அதை மயிலானத்துக்கு மக்கள் காணிக்கிறோம். அடக்குமுறை ஒடுக்குமுறை வந்தாலும் சமரசம் காணிக்கிறான். நாம் தமிழர் கட்சி ஒரு நிர்வாகி வீட்டில்
தேசிய புலனாய்வு முகாமை எண்ணெயை சோதனை பண்ணுது. எண்ணெய்னா பயங்கரவாதிகளை தீவிரவாதிகளை பிடிக்கக்கூடிய கண்டறியக்கூடிய ஒரு புலனாய்வு அமைப்பு. அந்த புலனாய்வு அமைப்பு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகிட்ட சோதனை பண்ணுது. ஏன் அச்சுறுத்த முயற்சி பண்ணுது. வெளி உலகத்துக்கு பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் காட்ட முயற்சி பண்ணுது. எல்லாருக்கும் வீட்டுக்கு போனாங்க. நான் வீட்டில் இருக்க மாட்டேன்னு எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிட்டாங்க, நீங்களே வந்து சேருங்க. அங்க போனா வெளியில வந்து அந்த எண்ணெயை விசாரிச்சு பார்க்கும்படி வரிசையா ஒரு 5-6 ஒரு 7-8 10 கூட இருக்கும். வரிசையா கேமரா வச்சுட்டு இருக்கேன். உள்ள போனோம்னே என்ன வழக்குங்கிறாங்க. இந்த ஓமனில் வந்து நாட்டு வெடிகுண்டு தயாரித்தாங்களா தானே, அது இல்லை. அப்புறம் என்ன, உங்களுக்கு ஜெர்மனில இருந்து ஒருத்தன் போன் பண்ணிருக்கான் அப்படிங்களா, ஆனா நீங்க எடுக்கல. அந்த போன் பண்ணாங்க, அவன் என்ன சொன்னாங்க எனக்கு எடுத்தா ஏதாவது சொல்லலாம். போன் பண்ண விஷயம் நீ சொல்லி எனக்கு தெரியுது. வந்த மிஸ்டால் விசாரிக்கிறான். போன் பண்ணாரு, என்ன சொன்னாரு, என்ன பேசினாரு அப்படின்னு சொல்றேன். எதுக்கு மிஸ் ஆகுது நமக்கு என்ன தெரியும். ஒரு என்ன தவறு கூட போட்டுக்கலாம்ல. ஆனா அதுக்கு விசாரணை. அவரும் ஒரு இடத்துல வந்து ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு காலைல நீங்க எப்படி வந்தீங்க, எப்படி வந்தீங்களா, எப்படி கட்சி சேர்ந்தீங்க, அப்ப கட்சி சேர்ந்தீங்கயா, இப்படி எல்லாம் பண்ணீங்கயா. அப்ப வந்து ஏன் ஒரு 2010-11 இருக்கும் ஈழத்தை பத்தி கவிதை எழுதினேன். சுற்றும்பொழி சுற்றா இருக்காலும், வீசுங்காற்று வீசா இருக்காலும், ஒதுக்கி செய்ய ஒதுக்கா இருக்காலும், கொதிக்கு நெருப்பு கொதிக்கா இருக்காலும், தவிக்கும் மக்கள் இன்னும் தீர தமிழில் மலர்ந்தே தீரும் அப்படின்னு எழுதினேன். அருமையா இருக்கு, அருமையா இருக்கு. இது நான் பேராட்டு வரேன், எழுதி கொடுங்க. எனக்கு அருமையா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. இது காலையில. மதியத்துக்கு மேல அவருக்கு என்ன இருக்கிறது இல்லை, அப்படியே கையை முடிச்சிட்டாரு. நான் கையை கட்டிட்டேன். சங்கீத ஸ்வரங்கள் கணக்கான பாட்டு தான் உள்ள பின்னாடி. மதியம் வந்து நீங்க என்ன சாப்பிடுறீங்க, எனக்கு சாப்பிட வேண்டாம். இல்ல வெளில போய் சாப்பிடுறீங்களா, வெளில வந்து மீடியான நிற்கிறாங்க, போய் சாப்பிடாங்க, மதிக்க மாட்டாங்க. என்ன சரி சாப்பிடுங்க, சாப்பாடுன்னா பழச்சாறு கொடுங்க. பழச்சாரா, தயிர் சோறு சாப்பிடுங்க, தயிர் சோறு கொண்டாங்க. இது இங்க நடக்குது. வெளி உலகத்தில் கிடிச்சு கேள்விகள், 105 கேள்விகள், கிளறி இடுமாவன காட்டி எண்ணெய் அதிகாரிகள் அப்படின்னு நான் போறேன். இந்த கொடுமை நடந்து ஒரு மாசத்துல சின்னத்தை பறிச்சுட்டான். எங்க அண்ணன் சொன்னது போல தீப்பை ஒழிச்சு வச்சு கல்யாணத்தை எடுத்துறாங்க. நாம் தமிழை கட்டி தேடி வந்து ஓட்டு போடுவாங்க. நாம் தமிழை தேடி போடுங்க. நீ சின்னத்தை நீ வந்து இன்னும் 2 நாள் தானே, கடைசியா உச்ச நீதிமன்ற பதவி இருக்கும். நாங்க சண்டை போடுறோம், கர்நாடக போராட்டம் பண்றோம். சின்னத்தை கொடுக்காம விட்டு பேயாட்டம் ஆடுவோம். 1/2 மணி நேரம் பாஜக பேசிட்டேன், 1.5 மணி நேரம் பாஜக பேசிட்டேன். ஒத்த ஓட்டு விட மாட்டோம், உன்னை காலி விடுவோம். நீ அண்ணாமலை நீ வந்து கர்நாடக சிங்கம் தெரிஞ்சுக்கலாம், அங்க ஏமாடி பண்ணிருப்பாங்க, அதையும் சொல்லிக்கலாம். தமிழ்நாட்டில் நீ ஆடுனா அந்த ஆடு படி ஆடு வளர்த்துட்டு உனக்கு படி போடத்தான். என்னைக்கு படி போட்டு பொங்கல் வைக்க முடியல நடக்கும். நீ சின்னத்தை கொடுக்கல, பறிச்சிட்டோம்னா எந்த சின்னத்தை கொடுக்காயோ அதை வச்சு அடிப்போம்டா. நாங்க போருக்கு பயணம் போறோம், கடைசியத்தை ஆயுதத்தை பறிச்சுட. அப்ப என்ன வாய்ப்பு, நாங்கள் ஆயுதமாக உருமாறி அடிச்சு நொறுப்போம். இந்த உலகத்துல பேய் வந்து அகோரமா இருக்கும். பேய் முகத்தை பார்க்கவே முடியாது, பயங்கரமா இருக்குமா. பேயும் இல்லை, நம்பல. அந்த இருப்பதாக நம்பப்படுகிற பேய் முகத்தை சின்னமாக கொடுத்தால் கூட தேடி வந்து நாம் தமிழ் செலவு கொடுக்கிறோம். நாங்கள் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக வரலாறு கொடுத்த கடைசி வாய்ப்பு வீணடிச்சாங்க. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக தென்னாப்பிரிக்க வைரத் தோட்டங்கள்ல, மலேசியா ரப்பர் தோட்டங்கள்ல, இலங்கை தேயிலை தோட்டங்கள்ல, மொரிஷியஸ் கரும்பு தோட்டங்கள்ல உலகம் முழுக்க தமிழன் கூலியா நிற்கிறான், அகதியா நிற்கிறான், அடிமையா நிற்கிறான். அவன் மீள எழணும்னா ஓட்ட நாம் தமிழர் கட்சி போடுங்க, வாக்கு நாம் தமிழர் கட்சி போடுங்க. இந்த தொகுதியில் ஏற்பாடாக மதிப்புக்குரிய அண்ணன் ஜெகதீஷ் சந்தர் அவர்கள் நிறுத்தப்படுகிறார். அண்ணன் ஜெகதீஷ் சந்தர் அவர்கள் ஒரு பொறியாளர், வழக்கறிஞர் தொழில் படிச்சவங்க. அவங்க நினைச்சா பொறியாளர் பணியை பண்ணிக்கலாம், இல்ல வழக்கறிஞர் பணியை பண்ணிக்கலாம். அவர் வந்து சம்பாதிச்சு கோடியா சம்பாதிச்சு, லட்ச லட்சமா சம்பாதிச்சு, ஆயிரக்கணக்கான சம்பாதிச்சு தன் வீடு, தன் பிள்ளை, தன் குடும்ப குட்டின்னு வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் எல்லாத்தையும் பிறந்த விட்டு என் நலன் விட, என் நலனை விட என் இளநலன் பெருசு, என் மக்கள் நலன் பெருசுன்னு இந்த களத்தில் வந்து நிற்கிறாங்க. உங்களுக்காக கொள்ளுப்பதற்காக நிற்கிறாங்க. காவிரி சிக்கல், முல்லை பரியாறு, பாலாறு, கச்சேத்தீவு, மீத்தேனு, ஹைதராபாடு, ஸ்டெர்லைட்டு, அணுகுட, அணுக்கல் மையம்,
இப்படி வாழ்வாதார உரிமைகளுக்கு சிக்கல்களுக்கெல்லாம் இந்த மண்ணில் போராடி இருக்கிறாங்க. தானே புயல், ஒக்கி புயல், கஜா புயல், நிவர் புயல்னு மக்கள் திருத்த காலகட்டத்தில் மக்களுக்கு உதவி பண்ணிருக்காங்க. சமரசம் இல்லாமல் இருக்கிறாங்க, விலை போகாமல் இருக்கிறாங்க. இந்த மண்ணை மக்களை நேசித்து மக்களுக்காக உழைப்பதே மகத்துவமானதுங்கிற காரணம் மார்க்சிஸ்ட் கூப்பிட்டுருக்காங்க. உங்கள் மகன் ஜெகதீஷ் சந்திரனுக்கு உங்கள் வாக்களை தாருங்கள். குடும்பத்தாக்க சொல்லுங்க, நான் நாம் தமிழ் கட்சி போட போறேன், ஆனா ஜெகதீஷ் சந்திரனுக்கு போட போறேன்னு சொல்லுங்க. உங்க நண்பர்கிட்ட சொல்லுங்க, உறவுகிட்ட சொல்லுங்க, தேனி குடிக்க போற இடத்துல, முடிவெட்ட போற இடத்துல எல்லாத்தையும் பேசுங்க, பலப்போசிங்க. ஊடகம் நம்மை காட்டாது, நாம் ஊடகமாக மாறுவோம், கட்டாயம் வருவோம். நம்மை வேகமா நினைக்கிறேன், நம்மளை ரொம்ப இழிவா நினைக்கிறேன். அன்பான சொந்தங்களே, திருப்பதிக்கு துப்பாக்கி வைத்துக் கொண்டு காட்டுக்குள்ளே ஒரு பொடிப்பையை கலந்து வந்த போது இந்த பொடியை என்ன சாய்த்துவிட முடியும் என்று உலகம் கணக்கிட்டது, உலகம் எகத்தளம் அடைத்தது. அந்த பொடியன் தான் உலக வரலாற்றுகளை புரட்டி போட்டு முப்படையோட ராணுவத்தை கட்டமைத்த நம் தலைவன் சத்திய தலைவன் பிரபாகரன். அந்த தலைவன் ரத்த துணியை வந்த வாரிசுகள் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைக்க காத்திருக்கிறோம். உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள். நாங்கள் இறுதிவரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைப்போம், உழைத்து சாவோம். நன்றி, வணக்கம்.